நீ யாரு? குட், வெரி குட். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் நமக்கு இந்த பூமியில எல்லா சூழ்நிலையிலும் நம்புவதற்கு நம்முடைய தேவன் போதுமானவராய் இருக்கிறார். உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ளுங்க, எந்த சூழ்நிலையிலும் என்னுடைய என்னுடைய முழு நம்பிக்கையை வைப்பதற்கு என் தேவன் போதுமானவராய் இருக்கிறார். ஆமா, அவர் பண்ணியிருக்கிற வாக்கு தத்தங்கள் எல்லாம் தேவனுக்குரியவைகளாக இருக்கின்றன. மனிதர்களுக்குரியவைகளை தாண்டி தேவனுக்குரிய மேலான வாக்கு தத்தங்களை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். எனவே நாம் எல்லாரும் பாக்கியவான்கள். இப்பொழுது நாம் நேரடியாக வகுப்புக்கு சென்று விடலாம். எஸ் பிரதர். பயம் பயம் யாரை செயல்பட தூண்டி எதை கட்டவிழ்க்கிறது? அதை போல விசுவாசம் செய்வது என்ன? வெரி குட். எஸ் கிறிஸ்டியன் ஜபன். விசுவாசம் தேவனை செயல்படுத்த தூண்டி அவருடைய வல்லமையை கட்டவிழ்க்கிறது. அதே போல விசுவாசம். ஓகே, இன்னொரு கேள்வி இருக்குமா அதுல? பயம் யாரை செயல்பட தூண்டுகிறது? பார்க்காமலே சொல்லணும் கிறிஸ்டியன் ஜபன். பயம் யாரை செயல்பட தூண்டுகிறது? விசுவாசம் இல்லாத. ஓகே, 2.5 மார்க் தான், ஃபுல் மார்க் கிடையாது. கிரேசிஸ் சொல்லுங்க, பயம் யாரை செயல்பட தூண்டுகிறது? விசுவாசம் எப்படி விசுவாசம் தேவனை செயல்படுத்த செய்யறது, அதே போல அவருடைய வல்லமைய அப்படியே பயமும் பிசாசை செயல்படுத்த செய்கிறது. பிசாசைங்கிற வார்த்தை தான் கரெக்டான பதில். பயம் யாரை செயல்பட தூண்டுகிறது என்றால் பிசாசை செயல்பட தூண்டுகிறது. எதை விசுவாசம் என்ன செய்கிறது? அல்லது அதே போல விசுவாசம் என்ன செய்கிறது என்றால் தேவனை செயல்படுத்த தூண்டுகிறது. சரிங்களா? நான் அதை வாசிக்கிறேன். பேஜ் 83ல ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் மிடில் பாருங்களேன். எப்படி விசுவாசம் தேவனை செயல்பட தூண்டுகிறதோ, இதில் என்ன கற்றுக்கொள்கிறோம்? விசுவாசம் தேவனை செயல்பட வைக்கிறது. அது எதை கட்டவிழ்க்கிறது? அவருடைய வல்லமையை கட்டவிழ்க்கிறது. அதே போல விசுவாசம் செய்வது என்ன? அதே போல பயம் யாரை செயல்பட தூண்டுகிறதுனா பிசாசை செயல்பட தூண்டும். அப்ப இதுல நமக்கு கிட்டத்தட்ட 4 சத்தியங்கள் இருக்குதுன்னு சொல்லலாம் பாருங்க. 4 நிஜங்கள். சிம்பிளா நான் சொல்றேன். பயம் பிசாசை கட்டவிழ்க்கிறது, அது தோல்வியை கட்டவிழ்க்கிறது இல்லையா, அல்லது பயத்தை கட்டவிழ்க்கிறது. அதே போல விசுவாசம் தேவனை செயல்பட வைத்து அவருடைய வல்லமையை கட்டவிழ்க்கிறது. இல்லை, பெரிய ஒரு ட்ரூத் பாருங்களேன். அப்போ இவ்வளவு நாளும் நாம் பயந்து கொண்டிருந்த பொழுது கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்கவில்லை. ஏனென்றால் அது தேவனுடைய கரத்தை கட்டி போட்டு பிசாசுடைய கையை கட்டவிழ்த்து விட்டது. சீரியஸான மேட்டர். எந்த நிஜத்தை அறிந்தவர்களாலே எல்லாராலும் அதாவது எந்த சூழ்நிலையிலும் சமாதானத்தை காத்து கொள்ள முடியும்? எந்த நிஜத்தை அறிந்தவர்களாலே. சிம்பிளா யோசிங்க, ரொம்ப யோசிக்க வேண்டாம். உதாரணத்துக்கு பாருங்களேன். பவுல் சொல்லுகிறார் இதை குறித்து. என்ன சொல்லுகிறார் என்றால், எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. யாராவது அந்த வசனம் மனப்பாடம் தெரியும்னா நீங்க அன்மியூட் பண்ணி சொல்லலாம். நான் ஒரு 20 வருஷம் மேல அந்த வசனம் எஸ் சொல்லுங்க. அவர்கள் அழைத்திருக்கிறாரோ அவர் இல்ல, அவரில் அன்பு சகலம் நன்மைக்கு ஏதுவாக. ஆமென். ஓகே, எடுத்துருங்களேன். ரோமர் 8 நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் முக்கியமான வசனம் பாருங்க. முப்பது அதுல 30 இல்ல 28 ரைட். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களா தேவனிடத்தில் அன்பு கூறுகிற அளவுக்கு நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம்.
அப்போ அந்த அறிவு நமக்கு தேவை. இது நன்மையாகத்தான் முடியும். எந்த சூழ்நிலையுமா ஆமா, பைபிள்ல இதுக்கு பல உதாரணங்கள் எடுக்க முடியும். சிறைச்சாலைக்குள்ள இருந்தாங்க, இந்த நாலேஜ் இருந்தது. எப்பா என் தலையெழுத்தே சக்சஸ் தான். உங்களுக்கு நீங்களே சொல்லுங்க, என் தலையெழுத்தே சக்சஸ் தான். ஆமா, என்னுடைய சந்ததியாருடைய தலையெழுத்தும் சக்சஸ் தான். சந்ததியாருடைய தலையெழுத்தும் சக்சஸ். அப்போ நீங்க இப்படி விசுவாசித்தால் தேவனை செயல்பட தூண்டுகிறீர்கள். உங்க சந்ததியாருடைய வாழ்க்கையில செயல்பட தூண்டுகிறீர்கள். எப்பொழுது நீங்கள் விசுவாசித்து என்ன செய்யணும்? பேசணும். விசுவாசிங்க, பேசுங்க. அதன் பிறகு என்ன செய்யுங்க? கிரியை செய்யுங்க. இல்லையா? ஏதாவது கிரியை செய்யுங்க. யாராவது இந்த வாரம் கிரியை செய்தவங்க இருந்தா நீங்க அன்மியூட் பண்ணி சொல்லலாம். அது நடக்காட்டாலும் பரவாயில்ல, ஏதாவது விசுவாசத்துல கிரியை செய்தீர்களா? அப்படி ஒரு சொல்லுங்க லிதியா சிஸ்டர், என்ன பண்ணீங்க? எங்களோட சர்ச்சில் ஒரு சிஸ்டர், இந்த ஹஸ்பண்ட் ஹாஸ்பிட்டல்ல லங்ஸ்ல இன்ஃபெக்ஷன் மட்டும் இல்ல, அவர்கிட்ட கால் வெரிகோஸால பிளாக் கலர் நான் படம் எடுத்து வச்சிருக்கிறேன். அப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவருக்கு நான் கை வச்சு அந்த காலில் எல்லாம் தடவி கை வச்சு ஜெபிச்சு தண்ணி எல்லாம் கொடுத்து கம்யூனியன் எல்லாம் கொடுத்துட்டு வந்தேன். போட்டோ எடுத்துட்டு வந்தேன். நான் உங்களை சாட்சி சொல்லுவேன், உங்களுக்கு இந்த இது சுகம் வந்துட்டுது, நீங்க வீட்டுக்கு 2 daysல போயிடுவீங்கன்னு சொல்லி நேற்றைய நாள்ல இது நடந்தது பாஸ்டர். அந்த போட்டோ எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் நான். அதுவே ஒரு விசுவாச, அது நல்ல விசுவாச கிரியை பாருங்க. ஆமா, நீ யாரையாவது ரொம்ப வாழ்க்கையில சோர்ந்து போய் நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறாங்கன்னு வைங்களேன், பரிதாபமா இருக்கிறாங்க, நீ என்ன செய்யணுமா? விசுவாசத்துல அவங்க ஃபேஸ ஒரு போட்டோ எடுக்கணும். சரிங்களா? போட்டோ எடுத்துட்டு நீங்க சொல்லணும், நான் பிரதருடைய செய்தி ஒரு 100 செய்தி அனுப்புறேன், அல்லது ஒரு 50 செய்தி அனுப்புறேன், அல்லது 20 செய்தி அனுப்புறேன். எக்ஸ்கியூஸ் மீ. இந்த 20 செய்தி கேட்ட பிறகு இந்த ஃபேஸ பாரு, இப்படி இருக்காது. இது ஒரு விசுவாச கிரியை இல்லையா? ஏனென்றால் விசுவாசம் தேவனை செயல்பட வைக்கிறது. அவிசுவாசமும் பயமும் குற்ற உணர்வும் தோல்வி மனப்பான்மையும் பிசாசை செயல்பட வைக்கிறது. ஆமா, நீங்க எழுதுறவங்க எழுதி கொள்ளுங்க. விசுவாசம் தேவனை நமக்கு சாதகமாக செயல்பட வைக்கிறது. அவிசுவாசம் நமக்கு எதிர்மறையாக பிசாசை செயல்பட வைக்கிறது. இதுதான் நம்ம வாழ்க்கையில நடந்துட்டு இருந்தது. இப்ப ஏன் கொஞ்சம் தைரியம் வந்திருக்கு, ஏன் சமாதானம் வந்திருக்கு, ஏன் சரீரத்துல சுகம் வந்திருக்கு, ஏன் நம்பிக்கை வந்திருக்குது என்றால், நீங்கள் விசுவாசத்திலே பெருக பெருக தானாகவே தேவன் உங்கள் வாழ்க்கையில் செயல்பட துவங்கி விடுகிறார். பிசாசானவன் தானாகவே சைலண்டா இடத்த காலி பண்ணிடுறான். எஸ் பிரதர், கொஸ்டின் நம்பர் 2க்கு போலாம். இந்த பயம் தேவன் நம் வாழ்வில் செய்யக்கூடியதை மட்டுப்படுத்துகிறது. ஷார்ட்டா சொல்லலாமா? கிரேஸ் சிஸ்டரே சொல்லுங்க. எங்களை மனிதர் மேல் உள்ள பயம். வேற வேற எப்படி சொல்லலாம்? 83 ஒரு இது போட்டிருக்கேன் பாஸ்டர். இந்த உபத்திரவத்தின் பயம் தேவன் நம் வாழ்வில் செய்யக்கூடியதை மட்டுப்படுத்துகிறது. ஓகே, அந்த உபத்திரவம் என்று எதை குறிப்பிடுகிறார் ஆண்ட்ரூ? உமக்கு ஒரு உபத்திரவம், வெளியே காலடி வைத்து தேவன் நம்மை என்ன செய்ய அழைத்தாரோ அதை செய்யும் போது அதனுடைய வரும் உபத்திரவத்தையும் விமர்சனங்களையும் எதிர்கொள்வதை விரும்புவதில்லை. இந்த உபத்திரவத்தின் பயம். ஓகே, நீங்க அதுக்கு மார்க் போட்டுடுங்க. இன்னொரு காரியமும் இருக்குது. எந்த பயம் தேவன் நம்ம வாழ்வில் செய்யக்கூடியதை மட்டுப்படுத்துகிறது? என்ன சொன்னீங்க? மனிதர் மேல் உள்ள பயம். மனிதர் மேல் உள்ள பயம். ஓகே, நீங்க மார்க் போட்டுடுங்க. நீங்க இப்படி யாராவது சொல்லுங்கன்னு சொன்னாதான் யாராவது மற்றவங்க சொல்லுங்க. சரிங்களா?
அதே மாதிரி அப்படி சொல்லும்போது உங்க பெயரையும் சொல்லுங்க. ஓகே சிஸ்டர், நீங்க கிரேஸ் சொன்னது கரெக்ட் தான். ஆனா இது இன்னும் நல்ல பாயிண்ட் பாருங்களேன். பேஜ் 85 இருக்கு, செகண்ட் பேராகிராஃப் பாட்டம் மோஸ்ட்ல. தேவன் நன்மை என்ன செய்ய அழைத்தாரோ அதை செய்யும் போது அதனோட வரும் உபத்திரவத்தையும் விமர்சனங்களையும் எதிர்கொள்வதை விரும்புவதில்லை. இந்த உபத்திரவத்தின் பயம் தேவன் நம் வாழ்வில் செய்யக்கூடியதை மட்டுப்படுத்துகிறது. யாராவது உதாரணம் ஏதாவது சொல்லுங்களேன், யோசித்தீங்களா? ஒவ்வொரு மோஸ்ட்லி எல்லா கேள்விக்கும் நீங்க ஒரு பைபிள்ல இருந்து ஒரு உதாரணத்தை தேடி கண்டுபிடிச்சு எழுதுனீங்கன்னா இன்னும் நீங்க என்லைட்டன் ஆயிடுவீங்க. பாருங்க, நான் சிம்பிளா சொல்றேன். நம்ம எல்லாரும் இந்த வெளிச்சத்துக்குள்ள வந்தோம் இல்லையா? நீங்க எல்லாரும் இந்த வெளிச்சத்துல வந்திருக்கீங்க. ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலையில நீங்க என்ன செய்ய முடியல, பழைய உடன்படிக்கையை அல்லது துர்ச்செய்தியை போதிக்கிற சர்ச்சுக்கு நீங்க போயிட்டே இருக்கீங்க. சரிங்களா? ஒருவேளை உங்க பிள்ளைகளுக்காக அல்லது கணவனுக்காக மனைவிக்காக இருக்கலாம். தெரியுது இங்க போனா நம்ம விசுவாசம் பாதிக்குதுன்னு, ஆனாலும் போயிட்டு இருக்கீங்க. அது ஒரு மனித பயம். இன்னொன்று, அங்கே உள்ள யாருக்காவது ஐயோ இங்க ரொம்ப நல்லவங்களாச்சே, ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறவங்கள, இவங்களுக்கு இந்த சத்தியம் போனா நல்லத அப்படின்னு எண்ணினாலும் அவர்கள் நம்மை தப்பாக நினைத்து விடுவார்கள், பாஸ்டர்ட்ட போட்டு கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைத்து நீங்கள் அவர்களிடத்துல இந்த நிஜத்தை சொல்லி கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் மனிதர்களுக்கு பயப்படுகிறீர்கள். எத்தனை பேர் புரியுது தெரியல பாருங்க. ஆமா, எங்களுடைய சர்ச்சில் எங்க அப்பா தான் அந்த சர்ச் பில்டிங்கே கட்டினாங்க. சரிங்களா? நான் தான் அங்க முக்கியமான ஆளா இருந்தேன். ஆனால் இந்த வெளிச்சம் வந்த பிறகு அங்கே தொடரவில்லை. ஏன்னா நான் பேச ஆரம்பிச்சேன். சரிங்களா? பிரசங்கம் பண்றது இல்லை, மற்றவங்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சேன், இப்படி பைபிள்ல இருக்கு, இப்படி பைபிள்ல இருக்கு. ஆனா எல்லாரும் என்னை வெறுக்க ஆரம்பிச்சாங்க. நான் கவலையே படவில்லை. நானும் என் மனைவியும் அங்க போகிறத முற்றிலுமாக நிறுத்திவிட்டோம். எனவே தேவனுடைய கரம் எங்களுக்காக அதிகமாக செயல்படுகிறது என்று நினைக்கிறேன். சோ இப்படி இதுதான் பிரதானமான உபத்திரவம். உங்களில் பலர் பாருங்க, நீங்க வேற மார்க்கத்திலிருந்து வந்தீங்க. அப்பொழுது நீங்க கஷ்டப்பட்டிருப்பீங்க வாழ்க்கையில இல்லையா? அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்துல நீங்க எல்லாரிடத்துல போய் சொல்லியிருப்பீங்க, இல்ல டேடி இதான் விஷயம், இல்லம்மா இதான் விஷயம், கணவன்கிட்ட சொல்லியிருப்பீங்க. அப்போ அவர்கள் உங்களை பகைத்தார்கள் பாருங்க, அதுதான் உபத்திரவம். அல்லது நீங்க இன்னொரு புதுசா ஒரு ஊர்ல போய் சொல்றீங்க, நம்முடைய மிஷனரிகள் நிறைய நார்த் இந்தியாவில் போய் கஷ்டப்படுறாங்க, அங்க எதிர்ப்பு வருகிறது, அதுதான் உபத்திரவம். ஆனால் நீங்கள் அந்த உபத்திரவப்பட நீங்கள் ஆயத்தமாக இல்லை என்றால் தேவனை மட்டுப்படுத்துகிறீர்கள். அந்த பயம் தேவன் நம் வாழ்வில் செய்யக்கூடியதை மட்டுப்படுத்துகிறது. சரிங்களா? இதெல்லாம் நீங்க இமேஜின் பண்ணுங்க, திங்க் பண்ணுங்க, மெதுவா காயை மூவ் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருந்து பயங்கரமான அதிசயங்களை செய்வேன் என்று சொல்லுகிறார். சரிங்களா? நீங்க எல்லாரும் பயங்கரமான அதிசயங்களை செய்வீங்க. அப்பதான் அவங்க மைண்ட் செட் மாறும். ஒரு சாட்சி என்ன பிரதர் அப்ப ஜெபிச்ச நாங்கள், அப்ப அவருடைய அந்த கேன்சர்னு சொல்லி சொன்னது. அப்ப கொண்டு போயிட்டு சீரியஸ் தான் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல போய் எல்லா டெஸ்ட் எல்லாம் செய்து போட்டு திரும்ப அவரை இன்றைக்கு வீட்டை விட்டுட்டினோம். அப்ப அவர் வாமிட் பண்ணினு சொல்லி அது அந்த சிம்டம்ஸ் கூடாதுன்னு சொல்ல, அப்ப எல்லாரும் ஒரே இதா சொல்லி கொண்டு இருந்துச்சுன்னா இது கூடான்னு சொன்னது கூட. அப்ப நான் சொன்னேன், எல்லா கிருமிகளும் வெளியில போயிட்டுது, இயேசுவின் நாமத்தினால அவர்கிட்ட இதெல்லாம் கிருமிகளா எல்லாம் வேரோட பட்டு போயிட்டு அதுதான் அவர் வீட்டை வந்திருக்கிறாருன்னு சொல்லி, நீங்க இப்படி ஹோப்பா கொடுக்காதேங்கோ, இப்ப இந்த ஒலிம்பியா அவர்கிட்ட கேட்பாரல்லோ இப்படி ரெண்டு வைஃப் எல்லாரும் சொன்னவன். நான் சொன்னேன், நான் இயேசுவின் நாமத்தினால இது விடுதலைன்னு சொல்லி. ஏன்னா இந்த இருதயத்துல எனக்கு ஒரு அந்த ஃபெய்த் அப்படியே வந்தது, அப்படியே சொல்ல வேணும். ஏன்னா அவள் ஹிந்து பேக்ரவுண்ட்படினாலே ஜபிக்க விடாயினம், நான் போக மேல வந்துருவேன். நான் அவரை ரூம்ல தொட்டு ஜபிக்க போக அவ பின்னால வருவா, வேண்டாம் அவருக்கு அப்படி ஒன்றும் சொல்ல வேண்டாம். நான் சொல்றது உங்களுக்கு இல்ல, நான் அவருக்குள்ள சொல்றேன். அப்ப அது என்ன உள்ள அபிஷேகம் அவருக்குள்ள பாயுது, அது அதுல இருந்து ஃபுல்லா ஹீல் பண்ணிட்டார் சொல்லி வீட்டை விட்ட உடனே அதுக்கு ஒரு இது விட்டவையோ தெரியாதுண்டு. அப்ப நான் சொன்னேன், அவர்கிட்ட கிருமி எல்லாம் அந்த 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 வியாதி இந்த கிருமிகள் போயிட்டு அதான் வீட்டை வந்திருக்காரு.
ஓகே, பாருங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலையில உங்களுக்கு ஒரு ஒரு காரியத்தை ஞாபகம் வச்சுடுங்க. அப்போ உங்களுக்கு ஒரு விசுவாசம் வரும். நீங்கள் உச்சரிக்க போகிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அந்த பயங்கரமான வியாதியை நீக்குவதற்கு போதுமான வல்லமை இருக்குது. உங்களுக்குள்ளே சொல்லணும், நான் வந்து இயேசு கிறிஸ்துங்கிற நாமத்தை பயன்படுத்த போறேன். எனவே கண்டிப்பா இந்த அற்புதம் நடந்துதான் தீரும். அந்த நாமத்தில் உள்ள வல்லமையை நீங்க ரிலீஸ் பண்றீங்க. நிறைய உதாரணம் உங்களுக்கு தெரியும் பாருங்க. பேதுருவை போல என்னிடத்துல உள்ளதை. அப்ப இயேசுவின் நாமத்தினால வல்லமை இருக்குங்கிறத ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க. அப்படி பல காரியங்களை நீங்கள் ஞாபகத்துல வைத்துக் கொள்ள முடியும். எதை? அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அப்போ இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வந்து அந்த வார்த்தை ஞாபகம் வந்தா இன்னும் நீங்கள் விசுவாசிப்பீர்கள். நான் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை தான் பயன்படுத்த போறேன். சோ அந்த அற்புத வல்லமை கண்டிப்பா என்னிடத்திலிருந்து வெளியே வரும். அப்ப நீங்க அது இன்னும் அழுத்தம் திருத்தமாக கூட சொல்லலாம். இயேசு கிறிஸ்துங்கிற நாமத்துல இருக்கிற வல்லமையை நான் கட்டவிழ்க்கிறேன். இயேசு கிறிஸ்துடைய தழும்புகளில் பயங்கரமான வல்லமை இருக்கு. அந்த வல்லமையை நான் கட்டவிழ்க்கிறேன். என்னுடைய நாவிலே பயங்கரமான வல்லமை இருக்கு. அதை நான் நாவை பயன்படுத்தும் பொழுது சூப்பர் நேச்சுரல் பவர் அங்க இருந்து வருது. இந்த நாலேஜ் எல்லாம் உங்களுக்கு இருக்கட்டும். இன்னும் தைரியமா கூலா நீங்க மிராக்கிள் பண்ணுவீங்க. கூலா பண்ணுங்க, எமோஷன் வேண்டாம். எங்க நமக்கு எமோஷன் வரும்னா, ஐயோ எல்லாருமே இந்துஸா இருக்காங்களே, வேற மார்க்கமா, கவலையே படாதீங்க. அந்த இயேசு கிறிஸ்து நாமத்தில் உள்ள வல்லமை உங்களுக்கு தேவையான பாதுகாப்பையும் உங்களுக்கு தேவையான கனத்தையும் தரும். நான் சொல்றேன் பாருங்க, நாங்க ஒரு டெட் ரைஸ் போனோம். எல்லாம் பட்டை வச்சுட்டு பாடையெல்லாம் கட்டிட்டாங்க. ஆனா ஃப்ரீசர் பாக்ஸ்ல இருக்காரு. நான் சொல்றேன், இவரை உயிரோட எழுப்பிடலான்னு சொல்றேன். சரிங்களா? அங்க ஒரு 50 பேர் இருப்பாங்க. எங்கேயோ தூரத்துல இருந்து ஒரு அம்மா வராங்க, பொட்டுலாம் வச்சிருக்காங்க. ஐயா இயேசுவால முடியா, எழுப்பிடுவோங்கிறாங்க பாருங்க. சோ உங்களுக்கு தேவையான உங்க தைரியத்தை கொடுக்க தேவன் எல்லா இடத்துலயும் ஆள வச்சிருக்கிறார். நீங்க அதை மறந்து போக கூடாது. நான் தனியா வந்திருக்கேன் யாருமே அப்படி நினைக்காதீங்க. மூன்றையும் ஞாபகம் வைத்துக் கொள்ள எழுதி கொள்ளுங்க. There is supernatural power in the name of Jesus. Number 2, there is supernatural healing power in the flesh of காயப்பட்ட இயேசு கிறிஸ்துடைய சரீரத்துல இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை இருக்குது. மூன்றாவது, என்னுடைய நாவிலே வல்லமை இருக்கிறது. எங்க போனாலும் எந்த பயம் வந்தாலும் இந்த மூன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம் பாருங்க. சிக்னஸ் சம்பந்தப்பட்டதுன்னா அந்த அந்த காயத்துல எனக்கு வல்லமை இருக்கு. நான் பேசினா போதும், அது பாய்ந்து செல்லும். சோர்வுல இருக்காங்க, எந்த வசனம் உங்களுக்கு ஞாபகம் வரணும்? இயேசு கிறிஸ்துவுடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நான் கட்டவிழ்க்கிறேன். ஏன்னா அவர் அதை கொடுத்துட்டாரு. கடன் பிரச்சனையில இருந்தா எந்த வசனத்தை நாம ஞாபகப்படுத்தணும்? நமக்கு அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்ப, நீயோ கடன். வெரி குட். வேற தன்னுடைய ஐஸ்வர்யத்தை ஆண்டவர். லிதியா நீங்க சொல்றது நான் எதிர்பார்க்கிற வசனம். லிதியா சொல்லுங்க. வசனம் சொல்ல வேண்டாம், என்ன அந்த சப்ஜெக்ட் சொல்லுங்க. 9:8 அது என்ன சொல்லுன்னா, நம்முடைய தரித்திரத்தை அவர் சுமந்துட்டாரு இல்லையா? எதற்காக அவர் தரித்திரரானார்? நம்முடைய தரித்திரத்தை சுமந்துட்டார். நீங்க ஒரு வீட்டுக்கு போறீங்க, அது இந்துவா கூட இருக்கட்டும், நீங்க இந்த வெளிச்சத்துல இருக்கணும். எப்பா, எல்லாருடைய பாவங்களுக்காகவும் அவர் சிலுவையிலே மரித்தது போல எல்லாருடைய பொருளாதார பிரச்சனை அந்த தரித்திரத்துக்காக அது எல்லாருடைய தரித்திரத்தையும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். இந்த ஞாபகத்தோட போங்க. உங்க விசுவாசம் என்ன செய்யும்? உற்சாகமா இருப்பீங்க, தைரியமா இருப்பீங்க. இல்ல உன்னுடைய கடனை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். முதலாவது நீ என்ன பேசணும்? இந்த நாள்ல இருந்து உனக்கு கடன் பிரச்சனை இருக்காதுன்னு பேசணும். கடன் உடனே ஒருவேளை அடையாம இருக்கலாம், ஆனா கடன் பிரச்சனை இன்றைக்கு தீர்த்துமா? கடன்காரங்க உன்னை நெருக்க மாட்டாங்க இல்லையா? இதை நீங்க மனசுல வச்சுட்டு போனீங்கன்னா நீங்க விசுவாசத்துல பெருகுவீர்கள். இரண்டாவது இன்னொரு ஆசீர்வாதத்தை ஆவியானவர் நினைப்பூட்டுகிறார் பாருங்க. நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை அறுவடை செய்வீர்கள். இன்னொரு குடும்பத்துல ஒரு சமாதானத்தை பேசுறீங்க, ஒரு செழிப்பை பேசுறீங்கன்னா, சுகத்தை பேசுறீங்கன்னா, நீங்களும் உங்கள் சந்ததியை பெற்றுக்கொள்ளுவீர்கள்.
கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். வெரி குட். எஸ் பிரதர், கொஸ்டின் நம்பர் 3 போயிடும். மற்றவர்களை குறை கூறுகிறவர்கள் எதை விரும்புகிறார்கள்? ஷார்ட்டா சொல்லுங்க. எஸ் சிஸ்டர் அனட்டா, அன்மியூட் பண்ணுங்க. தங்களை நல்லவர்களாக காட்டிக்கொள்ள வெரி குட். விரும்புகிறார்கள். அருமையானவர்களே, எல்லா ஆன்சரும் நீங்க எப்படி கண்டுபிடிச்சா உங்க மனசுல நல்லா பதிஞ்சிடும். ஷார்ட் அண்ட் பஞ்சு. எதை, அதாவது மற்றவர்களை குறை கூறுகிறவர்கள் எதை விரும்புகிறார்கள் என்றால் தங்களை நல்லவர்கள் போல காட்டிக்கொள்ள விரும்புகிறார்கள். மோஸ்ட்லி எல்லா ஆன்சருக்கும், எல்லா கொஸ்டினுக்கும் நீ 1 or 2 வேர்ட்ஸ்ல ஆன்சரை கண்டுபிடிங்க. அதில் கொஞ்சம் டைம் எடுத்தால் தான் அதை கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் கண்டுபிடிச்ச உடனே அண்டர்லைன் பண்ணி எழுதி வச்சா பிரயோஜனம் இல்லை. அதில் பஞ்ச் வேர்டு என்ன இல்லையா? அப்போ அருமையானவர்களை, தங்களை நல்லவர்களாக காட்டிக்கொள்ள விரும்புகிறவர்கள் மற்றவர்களை குறை கூறுவார்கள். வாசிக்கிறேன், பேஜ் 85ல செகண்ட் பேராகிராஃப் பாட்டத்தில் இருப்பாருங்க. தேவன் நம்மை என்ன செய்ய அழைத்தாரோ அதை செய்யும் போது அதனோட வரும் உபத்திரவத்தையும் விமர்சனங்களையும் எதிர்கொள்ளுவதை விரும்புவதில்லை. இந்த உபத்திரவ இதுல கீழே இருக்கு, கடைசி 3வது பேராகிராஃப் பாட்டத்தில் இருக்கு. மற்றவர்களை குறை கூறுகிறவர்கள் எதை விரும்புகிறார்கள்? நிறைய பேர் தங்களை நல்லவர்களாக காட்டிக்கொள்வதற்கான சுலபமான வழி என்னவென்றால் அவர்கள் மற்றவர்களை குறை கூறுவதும் மற்றவர்களை கிழித்து தள்ளுவதுமே ஆகும். இது சாதாரணமான மனித சுபாவம். ஒருவரையும் நம்ம குறை சொல்ல வேண்டியதில்லை இல்லையா? அப்போ தப்பு செய்யும் போது என்ன செய்யறது? அறியாம செய்யறாங்க இல்லையா? நாங்கள் பாவங்களை மன்னித்தார். ஓகே, அவர்களே பாவங்களே மன்னிக்கிறேன். ஓகே, பாருங்க, உண்மையாகவே அவர்கள் மீது அக்கறை இருந்தா நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? அவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு அவங்ககிட்ட தனியா பேச முயற்சிப்போம். ஐயோ பேசவே முடியாது பிரதர் அப்படின்னா என்ன செய்வோம்? அதாவது மற்றவர்களிடத்துல குறை கூற மாட்டோம். உண்மையான அக்கறை இருந்தால் அவர்களுக்காக ஜெபிப்போம் இல்லையா? இன்னும் சீரியஸா இருக்கிறீங்க அப்படின்னா என்ன செய்வோம்? அவங்களுக்காக விசுவாசத்துல ஏதாவது சொல்லுங்க. நாங்கள் அவர்களை தேவன் இன்னும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கணும். வெரி குட். விசுவாசத்துல என்ன கிரியை செய்யலாம்? விசுவாசத்துல நாங்க அவைக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம். அப்படியே கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்கலாம். உங்களுக்கு அவங்க போட்டோ இருந்தா அந்த போட்டோவை மொபைல பார்த்து இயேசு நாமத்தினால ஆமா இவங்கள நான் ஆசீர்வதிக்கிறேன், இந்த தப்புல இருக்கிறாங்க, இந்த தப்பு செய்யறாங்க, இயேசுவின் நாமத்தினால பிசாச இவளை விட்டுரு, இவர்களுக்கு கண்கள் திறக்கப்படுகிறது, சத்தியத்தை சரியாக அறிகிறாங்க இல்ல, அப்படி எதெல்லாம செய்யலாம் பாருங்க. ஓகே, எஸ் பிரதர், கொஸ்டின் நம்பர் 4 போயிட்டோம். சரியான சத்தியத்திற்காக ஏன் அநேகர் எழுந்து நிற்பதில்லை? எனவே அது அவர்கள் வாழ்வில் ஜார் கிரிய செய்வதை மட்டுப்படுத்தும். ஓகே, எஸ் சிஸ்டர் பவானி. அவர்கள் மற்றவருடைய விமர்சனத்துக்கும் வெரி குட் உபத்திரத்துக்கும் பயப்பட்டு சொல்ல சத்தியத்துக்கு அவர்கள் கரெக்ட். போதும். அடுத்தது அவர்கள் தேவனை மட்டுப்படுத்துகிறார்கள். வெரி குட். யார் கிரியை செய்வதை மட்டுப்படுத்துகிறார்கள்? தேவன் அவருடைய வாழ்க்கையில் கிரியை செய்வதை. கரெக்டா சிஸ்டர். சரியான சத்தியத்திற்காக ஏன் அநேகர் எழுந்து நிற்பது இல்லை என்றால் விமர்சிப்பார்கள், விழுந்து போனான்னு சொல்லிடுவாங்க இல்லையா? என்ன நிறைய பேர் சொல்றாங்க பாருங்க. ஆனா ஆண்டோடைய கிருபை தான் பாருங்க அருமையானவர்களே. ஆமா, என்னோட காரிஸ் பைபிள் காலேஜில் படிச்செல்லாம் கேட்குறாங்க, எப்படி நீங்க இவ்வளவு தைரியமா பேசுறீங்க? நான் விமர்சனத்துக்கு பயப்படவில்லை. அது என்ன ஆயிருதுன்னா, சமீபத்துல ஒரு சீனியர் பாஸ்டரமா கூப்பிட்டாங்க சரிங்களா? போன மாசம் நம்ம செய்தி மூலமா எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. 2 வருஷத்துக்கு முன்னால ஒரு செய்தி கேட்டேன், அதுல நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள்னு சொன்னீங்க. உடனே நான் அப்புறம் இவரை புறந்தள்ளிட்டு உங்களை கேட்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணியிருந்தேன்.
அப்புறம் என்னுடைய தெரிஞ்ச தோழி ஒருத்து என்னுடைய செய்தி ஒன்று அனுப்புனா, எப்பன்னா ஒரு 2 months பேக்கு. அதுல இருந்து இரவும் பகலும் உங்க வேதத்தை தியானிக்கிறேன், நீங்க உங்க செய்தியை கேட்கிறேன். யார் என்று சொன்னால் அவருடைய மகன் ஏஜி சர்ச்சில் பெரிய பாஸ்டர். இவங்களுக்கு 65-70 வயசு. அவங்க மகன் ஏஜி சர்ச்சில் பெரிய பாஸ்டர். 3500 பேர் வர்றாங்களாம். என்ன சொல்றாங்க, ஐயா இந்த சத்தியம் என் பையனுக்கு தெரிஞ்ச நல்லா இருக்கும் ஐயா அப்படிங்கிறாங்க இல்லையா. இந்த சத்தியம் எல்லா இடமும் போகணும் அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் ரிஸ்க் எடுக்கவில்லை என்றால் அருமையானவர்களே தேவனுடைய கரத்தை கட்டி போடுகிறீர்கள். அவர்கள் வாழ்வில் யார் கிரியை செய்வதை மட்டுப்படுத்துகிறார்கள்? தேவன் கிரியை செய்வதை மட்டுப்படுத்துகிறார்கள். அதனால நம்ம வாய்க்கு வந்த மாதிரி பேசணுங்கிறது இல்லை. பவுல் ஒரு இடத்துல சொல்றாருல, யார் என்ன கேள்வி கேட்டாலும் சாந்தமாக பதில் சொல்ல பழகிருங்கிறார். சாந்தமா பதில் சொல்லலாம். எப்பொழுது நீங்கள் சாந்தமாக பதில் சொல்லுவீர்கள் தெரியுமா? இவர்களோ இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளுவார்கள் என்கிற விசுவாசம் உங்களுக்கு இருந்தா நீங்க சாந்தமா சொல்லுவீங்க. இவங்க எங்க ஏற்றுக்கொள்ள போறாங்க அப்படின்னு நினைச்சோன்னா நம்ம எமோஷனலா தான் பேசுவோம். கர்த்தர் உங்களுக்கு அந்த திருவையும் தைரியத்தை தந்து விட்டார். எஸ் பிரதர், கொஸ்டின் நம்பர் 5. எஸ். எலியாவின் எந்த குணம் அவனை 3 ஆண்டுகள் தேசத்தின் விஐபி ஆக்கிட்டு? வெரி குட். ஒன் வேர்ட் ஆன்சர் யார் சொல்லணும்? லிதியா சிஸ்டரா? தைரியமாக அவர் சத்தியத்தை பேசினதா? அவ்வளவுதான் இல்லையா? எலியாவின் எந்த கேரக்டர் அவனை 3 ஆண்டுகள் தேசத்தின் விஐபி ஆக்கிட்டு? தைரியமாக யாரிடத்துல பேசினான்? ராஜாவிடத்துல. ராஜாவிடத்துல போய் பேசுறான் பாருங்க. இல்ல, ரொம்ப ஆச்சரியம். நம்மளால அந்த அளவுக்கு போக முடியுமா? முடியாதா? முடியும். பெண்களாலையும் முடியும், ஆண்களாலையும் முடியும். அப்ப ஏன் நம்ம அதெல்லாம் குறித்து யோசிக்கிறது இல்லை? இல்ல, சரி உங்ககிட்ட நீங்க ராஜாட்ட தான் பேசலையா? உங்க தேசத்துல உள்ள பிரசிடென்ட் கிட்ட பேசல, உங்க பாஸ்டர்ட்டையாவது பேசணுமா இல்லையா? உங்க பாஸ்டர்ட்டையாவது நீங்க ஒரு புக்கு கிஃப்டா கொடுக்கணுமா இல்லையா? இல்ல, யாராவது கொடுத்துருக்கீங்களா? நம்ம எல்லாரும் சேர்ந்து 2-3 வருஷம் பயணிக்கிறோம். யாராவது உங்க பாஸ்டர்ட்ட புக்கு கொடுத்தவங்க யாராவது இருக்கீங்களா? ஏதாவது ஒரு புக்கு, நாவோ அல்லது ஏதாவது ஒரு புக்கு கொடுத்துருக்கீங்களா? நாவ புத்தகம் கொடுத்துருக்கேன் பாஸ்டர். கொடுத்துருக்கீங்களா? ஓகே, தைரியமா கொடுங்க அருமையானவர்களே. ஒரு நாள் ஆட்டாலும் இன்னொரு நாள்ல கண்டிப்பா அவருடைய கண்கள் திறக்கப்படும். இது வேற விதமா கொடுத்தது, இன்னொரு ஆக்களோட கொடுக்க சொல்லி அவர்கிட்ட கொடுத்து விட்டது ஸ்ரீலங்கா. ஓகே, அவர் வாசிச்சேன்னு சொன்னவர் தானே, எல்லாம் வாசிச்சேன். ஆமா ஆமா. நீங்க அடுத்தால ஏதாவது புக்கு வாங்கும் போது எல்லாருமே நான் சொல்றேன் அருமையானவர்களே, ஆமா டங்கு புக்கு ஆங்கிலத்துல குறைஞ்சது ஒரு 10 புக்காவது வாங்கிருங்க. இங்கிலீஷ் தமிழ்ல கூட வாங்கலாம், சரிங்களா? ரொம்ப சீப்பு தான், $1 தான் உங்களுக்கு. 10 புக்கு வாங்கிருங்க. அடுத்தால நம்ம ஏதாவது புக்கு வாங்கும்போது ஞாபகம் வச்சுக்கிடுங்க, தைரியமா கொடுங்க. புக்கை கொடுக்க முன்னாடி அதை என்ன செய்யுங்க, பேசுங்க புக்கை பார்த்து. இயேசு நாமத்தினால எங்க பாஸ்டர் இந்த புக்கை பார்த்து தன்னுடைய நாவலே இருக்கிற அதிசயமான ஆற்றலை அறிந்து கொள்ளுகிறார். புதிய உடன்படிக்கை குறித்த வெளிச்சம் அவருக்கு உண்டாது. இந்த பைபிளை அந்த புக்கை பார்த்து பேசிட்டு கொடுங்க. உங்கள் விசுவாசமே அவருடைய கண்களை திறக்கும். ஒரு நாள்ல திறப்போம். சொல்லுங்க. God wants you well கொடுத்திருக்கிறேன் பாஸ்டர் 2 பேருக்கு. வெரி வெரி குட். ரொம்ப நல்ல புக்ல டங் புக்கும் எடுத்து வச்சிருக்கிறேன், இன்னொரு ஆட்களுக்கு கொடுக்க. செப்டம்பர்லாம் கொடுக்கலாம். ஆமா, தைரியமா கொடுங்க. அப்பொழுது என்ன நடக்கும்னா, உங்களுக்கு ஒருவேளை உபத்திரம் வரலாம். அது நிமித்தமாக தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக அவரை நீங்கள் கட்டவிழ்க்கிறீர்கள். எஸ் பிரதர். தேவன் மாத்திரம் போதும் என்ற நிலைக்கு வருகிறவர்கள் எதை நிறுத்துகிறார்கள்? யார் அந்த நிலையை அடைவர்? தேவன் மாத்திரம் போதும் என்ற நிலைக்கு வருகிறவர்கள் எதை நிறுத்துகிறார்கள் என்பதற்கு பதில் சொல்லுங்க மகேஸ்வரி சிஸ்டர். 89வது பக்கத்துல 2வது பந்தியில் இருக்கு பாஸ்டர்.
நீர் போதும் என்று சொன்னார். மனிதர்கள் மேலுள்ள பயத்தினால் தேவன் தான் தேவனை மட்டுப்படுத்துகிறேன் என்று உணர்ந்தாரோ அப்பொழுது தான் குறை கூறுவதை நிறுத்திவிட்டார். மனிதர்களை குறை கூறுவதை நிறுத்திவிட்டார். ஓகே. தேவன் மாத்திரம் போதும் என்ற நிலைக்கு வருகிறவர்கள் எதை நிறுத்துகிறார்கள் என்றால் மனிதர்களை குறை கூறுவதை. மனிதர்கள் குறை கூறுவதை. ரைட்டு. எதை யார் அந்த நிலையை அடைவார்கள்? யாரையும் சாராமல் இயேசுவை மாத்திரம் சார்ந்திருக்கிறவர்கள். ஓகே. இன்னும் அதுக்கு தெளிவான ஒரு பதில் இருக்கு. என்ன? தேவனை மட்டுப்படுத்துறதை நிறுத்துகிறார். தேவனோடு உயிரோட்டமான உறவில் இருப்பார். பாருங்க, யார் அந்த நிலையை அடைவார்கள் என்றால் தேவனோடு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க. 89வது பேஜ் சிஸ்டர் சொன்னது நடுப்பகுதி. வெரி குட். பாருங்க, 2வது பேரகத்துல நடுப்பகுதியில பாருங்க, நாம் எல்லாரும் நம் வாழ்வில் தேவனை மட்டுப்படுத்துவதை நிறுத்திவிட்டு தேவன் மாத்திரம் போதும் என்கிற நிலைக்கு நாம் வர வேண்டும். நாம் தேவனோடு உயிரோட்டமுள்ள உறவில் இல்லாததினால் எப்படி பாதுகாப்பற்றவர்களாக மாறிவிடுகிறோம். அப்போ நான் ஒரு 3 பாயிண்ட் சொன்ன பாருங்க. இதை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்வீர்கள் என்றால் தேவனோடு இன்னும் நல்ல ரிலேஷன்ஷிப்ல வந்துடுறீங்க. நான் சொன்ன 3 யாராவது எழுதியிருக்கீங்களா? ஸ்டார்ட். வெரி குட். அது யாரு சொன்னது? வெரி குட். பாருங்க, நாமம் எனக்கு இருக்குங்கிற நினைவுல இருந்ததுன்னா நீ நல்ல ரிலேஷன்ஷிப்ல வந்துருவீங்க. அதுல சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கு. பாருங்க, தாவீது அந்த நாமத்தை தான் பயன்படுத்துறடே, நீ ஈட்டி கத்தி கப்படாலாம் வரடா, எனக்கு அதை விட பயங்கரமான வெப்பன் இருக்கு, கர்த்தருடைய நாமத்துல வருகிறேன் இல்லையா? நாமம். அடுத்தது என்ன சொன்ன? தழும்பு. நீங்க ஒரு ஹீலிங் போகும்போது அது ஞாபகம் வரணும். அடுத்தது என்ன சொன்ன? நாவு. நான் பேசினா போதும், இந்த நாலேஜ் இருந்தாலே நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். எழுதாதவங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்க. அருமையானவர்களே, எங்க போறீங்க? சூழ்நிலை நமக்கு சாதகமா இல்லை, துர்செய்தி வருது, இப்படியே யோசிப்போமே. உங்க உறவினர்கள் யாராவது டெத்து பெட்டுக்கு போயிட்டாங்க, ஸ்ரீலங்காவில இருந்து போன் வருது, இந்த 3ஐயும் நீங்க ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா என்ன செய்வீங்க தெரியுமா? விசுவாசத்துல விலக மாட்டீங்க. என் நாவல சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குப்பா, நான் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தில் உள்ள வல்லமையை கட்டவிழ்க்க போறேன், இவருக்காகவும் என் இயேசு சில தழும்புகள் பெற்றார். இந்த 3 ஞாபகம் இருந்தா போதும், நீங்க என்ன செஞ்சிருவீங்க? விசுவாசத்தோடு பேசுவீங்க. எவ்வளவு விசுவாசம் இருந்தா போதும்? கடுகளவு இருந்தா போதும். உங்க எல்லாருக்கும் கப்பல் அளவு வந்துட்டு. சரிங்களா? அது எப்போ கிரியை செய்யணும்னா, அவிசுவாசமான செய்திகளை கேட்கக்கூடாது. அவிசுவாசத்தை தருகிற டெலிவிஷன்லயோ எதையோ குப்பையோ மண்டையில ஏற்றக்கூடாது. கர்த்தரோடு ஜாலியா இருங்க. நடந்து கொண்டு இருக்கும்போது, சமையல் பண்ணும்போது டான்ஸ் ஆடி பாட்டு பாடுங்க. அந்த உறவு மேலான உறவு. அருமையானவர்களே, அநேகர் மேல் தேசத்துல கனடா, அப்புறம் யுஎஸ்ஏலாம் போயிட்டீங்க. அப்புறம் பயம் வருது, ஐயோ என் பிள்ளைகள் எப்படி இருக்குமோ தெரியலையே, என் பிள்ளைகள் திருமணம் பண்ணுவாங்களா இல்லையா? நீங்கள் தேவனோடு உறவுல இருந்தால் விசுவாசிப்பீர்கள். இப்படி ஒரு சந்தேகம் வருது. உங்க ஒரு கிராண்ட் டாட்டர் வச்சுடும், அவ மேரேஜ் வேண்டான்னு சொல்றா, 20 வயசு 25 வயசு. நீங்க இந்த 3 ஆயுதத்தை எடுத்துக்கொள்ளலாம். இது எல்லா இடத்துலயும் வேலை செய்யும் பாருங்க. எது? அவருடைய நாமம் இருக்கு. அவருடைய நாமத்தினால நான் என்ன செய்வேன்? அவ தலையில கை வச்சு பேசுவேன், அல்லது அதை ஏற்றுக்கொள்ள மாட்டா, போட்டோ பார்த்து பேசுவேன். இயேசுவின் நாமத்தினால ரஞ்சனி உனக்கு 90 நாள்ல கல்யாணம் நடக்கிறது என்று பேசுவீங்க. என்ன செய்யிட்டு இருக்க மாட்டீங்க? பயப்பட்டு முறுமுறுத்துட்டு இருக்க மாட்டீங்க. சொன்னபடியே ஆகும் என்று சொன்னவர் மனுஷன் இல்லையா? அருமையானவர்களே, ஆமா. சோ வியாதி உள்ளவர்களுக்கு அந்த 3 ப்ரொவிஷன்ஸ், நாமம், தழும்புகள், நம்முடைய நாமம். ஆமா. குடும்ப குழப்பத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த தழும்புக்கு பதிலாக எதை எடுத்துக்கொள்ளலாம்? குடும்ப குழப்பத்துல இருக்காங்க, பிரிஞ்சு, எந்த வார்த்தை எடுக்கலாம்? மனிதனவனும் பிரிக்காதிருக்க. இல்ல, இயேசு சமாதானத்தையே தந்துட்டு போயிருக்காரு இல்லையா? அவர் சொல்லிட்டு போயிருக்காரு, என்னுடைய சமாதானத்தை. அவர் யாரா இருக்கட்டுங்க, கடவுளே இல்லைன்னு சொல்றதுனால நீங்க இதை விசுவாசிங்கன்னா நீங்க பேசுவீங்க, ஒன்னா இணைஞ்சிருவாங்க.
ஒன்னொன்னுக்கும் அப்போ 3 டேப்லெட் ஆண்டவர் கொடுத்துட்டாருல்ல, எது அந்த ஒன்றை மட்டும் தான் ரீப்ளேஸ் பண்ண வேண்டியிருக்கும். பிரிவினை இருந்தால் தேவ சமாதானத்தை கட்ட விடுங்க. இயேசுவே சமாதான பிரபு, அவருடைய சமாதானமே உங்களுக்கு இருக்குல்ல. நீங்க பேச முடிஞ்சா பேசுங்க. அவங்க சிஸ்டர் உங்களை கான்டாக்ட் பண்றாங்க, எங்க வீட்டுல பிரச்சனையா இருக்குது, 6 மாசம் என்கிட்ட பேசலைன்னா, நீங்க சில காரியங்களை இதை மனசுல வச்சு விசுவாசத்தோடு பேசுங்க. செய்திகளை அனுப்பி வைங்க. நீ உன் மைண்டை கரெக்ட் பண்ணுமா, உன் மனசை நீ புதிதாக்கு. இல்ல என் கணவர் என்ன நேசிப்பாரு, தவறான வழியில போக மாட்டாரு, எங்களுக்கு சண்டை வராது, அவர்களுக்கு ஒரு நாவு புக்க அனுப்பி விடுங்க. சொல்லுங்க சிஸ்டர். இப்ப எங்களுக்குள்ள சண்டை வராது என்று சொல்றது ஈஸி, பட் பிசிக்கலா அபியூஸ் பண்ணுற சிச்சுவேஷன் என்ன சொல்லணும்? இப்போ உங்க கூட யாரு கான்டாக்ட்ல வர்றாங்களோ அவங்ககிட்ட இதை பேசுங்க. ஏமா அவர் வந்து சமாதானத்தை வச்சுட்டு போயிருக்கிறாரு, நீ சீரியஸா இதை அறியறதுக்கு நீ இன்ட்ரெஸ்டா இருந்தா நான் உனக்கு ஒரு 100 செய்தி அனுப்பி விட்டுறேன், இல்லை 10 செய்தி அனுப்புறேன், கேளு. நீ மனசு மாறினா உன் புருஷன் மனசு மாறிடுவாரு, நீ மனசு மாறினா உன் மனைவி மனசு மாறிடும். சரி, மனம் புதிதாகுதல் என்று அதைத்தானே பேசுறாரு. மனம் புதிதாகுதல் என்றால் விசுவாசத்துல இருப்பது, மனதிலே விசுவாசத்தை நிரப்புவது, அவ்வளவுதான். எப்போ நிரம்பும்? ஒரு 3 ஆயுதம், சிம்பிள் ஆயுதத்தை நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா? இல்ல இது வந்து தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. நீ சந்தேகப்படாத, உன் குடும்பத்துல பிரிவினை வந்துருமோன்னு பயப்படாத. உன்னை அபியூஸ் பண்றாரா, நீ சமாதானமா இருக்க முடியும், நான் உனக்கு ஒரு புக் அனுப்புறேன், இந்த செய்தி அனுப்புறேன். நீ சமாதானத்தை காத்து கொண்டால்தான் தேவன் அந்த நேரத்துல நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தருவாரு. அது உன் கேட்கும்னு சொல்லுங்க. எஸ் சிஸ்டர், பாருங்கள், இது எல்லாராலும் செய்ய முடியும். இதுக்கு பதிலா இப்போ உங்க வீட்லயே அப்படி ஒரு பிரச்சனை வருதுன்னு வைங்களேன், இதற்கு பதிலா நீங்களும் போய் சோர்வுக்குள்ள போய் உட்கார்ந்துடாதீங்க இல்லையா? ஆமா, தேவனோடு உறவுல இருக்கிறவர்கள் சோர்ந்து போக மாட்டார்கள். ஏனென்றால் சில பிரச்சனை எத்தனை வருஷம் ஆனாலும் உங்க மனசுல ஒரு விசுவாசம் வந்துடும். இல்ல ஒஸ்ட் கேஸ் ஒண்ணு எடுப்போம். திருமணம், வேற இடத்துல திருமணமாகி அங்கேயும் குழந்தை பிறந்துட்டு இங்கேயும் குழந்தை இருக்கு. இந்த நிலையில என்கிட்ட அந்த பிரச்சனை வருது பிரதர், என்ன செய்ய? நான் என்ன சொல்றேன் கேளுங்களேன். அதை விடவா இதை விடவா? எதையுமே விட முடியாது. நான் என்ன யோசிக்கிறேன், இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஆண்டவருக்கு எத்தனை வழி இருக்கு? 1000 வழி இருக்கு. இந்த 1000 வழியில ஒரு வழியும் நம்முடைய மனசுல தோண்டாது. நீங்க அதை தோண்ட ஆரம்பிக்க கூடாது. என்னது அப்ப வேற என்னதான் இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்கு அப்படி யோசிக்காதீங்க. ஆண்டவருக்கு 1000 வழி இருக்கு. 1000 வழியும் மனுஷ அறிவுக்கு எட்டாத வழிதான். நீ இந்த வெளிச்சத்துல வந்துருங்க. தேவனால் தீர்க்க முடியாத பிரச்சனை இல்லை. அவர் வந்து சமாதானமா தீர்த்து வைப்பார். நம்ம அறிவுக்கு யோசித்தீங்கன்னா உங்களால விசுவாசிக்க முடியாது இல்லையா? ஆனா அதாவது பிராக்டிக்கலா இல்லவே இல்லை, லாஜிக்கா இல்லவே இல்லை. ஆனா மோசே கோலை நீட்டுறானே, நீட்டுவதற்கு முன்பதாக அவன் ஒரு வார்த்தை சொன்னான். யாராவது ஞாபகம் தான் சொல்லுங்க. அன்று கண்ட எகிப்தியனை என்ன சொல்றான் பாருங்க. எவ்வளவு தைரியமா ஆயிரக்கணக்கான இஸ்ரேல் மத்தியில சொல்றானா, அவன் மனசுல என்ன இருக்கு? நான் கொஞ்ச நேரத்துல கோலை நீட்ட போறேன், செங்கடலுக்குள்ள வழி விழ போகுது. அப்போ சொல்றான் பாருங்க, இன்று கண்ட எகிப்தியனை இனி என்று. அந்த அளவுக்கு விசுவாசிக்க முடியுத? நீங்க ஒரு நபர்கிட்ட சொல்றீங்க, என்ன சொல்றீங்க? ஏமா நீங்க 2 பேரும் 10 வருஷம் பிரிஞ்சிருக்கீங்க, நான் ஜெபம் பண்றேன், 30 நாள்ல உன் புருஷன் வந்துருவான். நீ இந்த 30 நாள்ல என்ன செஞ்சணும்? ஒரு 60 மெசேஜை கேட்டுறணும். அவங்களுக்கு தமிழ் தெரியாதா? ஆண்ட்ரூமுக்கு செய்தி அனுப்புங்க இல்லையா? பில் ஜான்சன் அனுப்புங்க, பில் வின்சன் அனுப்புங்க. இதை நீ இத்தனை நாள்ல கேட்டுரு. நான் என்ன செய்யறேன்னா, நீ 30 நாள்லமா 60 செய்தி கேட்டுரு. இந்த செய்தி கேட்கறதுக்கு முன்பதாகவே உன் கணவன் உன்னை தேடி வந்து விடுவான் என்று நான் ஒரு 20 பேருக்கு சொல்லியிருக்கேன். 15 பேர் வந்துட்டாங்க, 5 பேர் வரல. அதை பற்றி நான் கவலைப்படலைன்னு சொல்றேன். இந்த 5 பேர் என்ன தப்பா நினைச்சாலும் நான் கவலைப்படுறதில்லை. அது ஒரு ஒன் வே ஆஃப் ட்ரிபுலேஷன் தான், உபத்திரவம் தான். நான் கவலைப்படுறதே இல்லை. சரிங்களா? அப்போ நீங்கள் பேசுவது நடந்தாலும் சரி நடக்காட்டாலும் சரி, இயேசு நாமத்தை நீங்க பயன்படுத்துங்க. அவருடைய தழும்புகளை பயன்படுத்துங்கள். அவருடைய தரித்திரத்தை பயன்படுத்துங்கள். ஏன் தரித்திரனார்? நம்மை ஐஸ்வர்யவனாக்க. வெரி குட். சமாதானத்தை, சந்தோஷத்தை இல்லையா? ஆமா,
கிறிஸ்தவங்களா இருந்தா நீங்க நல்ல தைரியமா எடுத்து சொல்லுங்க. யோவான் எழுதுற சுவிசேஷத்துல இந்த 4 வசனத்தையும் நம்பரை ஞாபகம் வச்சுடுங்க. என்ன சொல்றாரு? என்னுடைய சமாதானத்தையே வைத்து விட்டு போகிறேன், அது உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல. சிறைச்சாலைக்குள்ள இருந்தாலும் நீ சமாதானத்தை என்ஜாய் பண்ண முடியும். உன் புருஷன் உன்னை அபியூஸ் பண்ணாலும் இந்த சமாதானத்துக்குள்ள நீ வா, அவருடைய மனசு மாறிவிடும் என்று நீங்கள் கற்றுக் கொடுப்பீர்கள். எங்களுடைய மகன் டயனா தான் சொல்றாரு. திருமணமாகி 15 வருஷம் நிறைய ஸ்ட்ரகிள், 10 வருஷம் நிறைய ஸ்ட்ரகிள். என்ன நினைச்சிட்டு இருந்தா? ஹஸ்பண்ட் சரியில்லைன்னு நினைச்சிட்டு இருந்தா. கேரிஸ் பைபிள் காலேஜில் போய் சத்தியத்தை சரியா அறிஞ்சா. சொல்ற, நான் தான் மாறினேன். முதலாவது மாற்றம் எங்க வந்தது? மனசுல இல்ல. தேவன் தான் எனக்கு இந்த கணவனை தந்திருக்கிறார், நாங்க நன்றாக வாழ்வோம் என்று மனதுல எண்ணம் வந்தது. அது அப்புறம் என்ன செஞ்சிட்டுனா, இவளை தன்னை சரி பண்ண ஆரம்பிச்சா. தானாகவே வந்து விட்டது. அப்ப நீங்க என்ன செய்யணும்? கேரிஸ் பைபிள் காலேஜ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி விடுங்க. அழுகிறவர்களோட போய் அழக்கூடாது. அப்படி ஒரு வசனம் இருக்குல்ல, அழுகிறவர்களோட அழுங்கள், சிரிக்கிறவனே சிரிக்க. நம்ம அதை கேன்சல் பண்ணுவோம். ஏன் கேன்சல் பண்ணோம்னா, இயேசு கிறிஸ்து எங்கேயும் போய் அழுதுட்டு இருக்கல, பிரச்சனைக்கு தீர்வாக தான் இருந்தார். எந்த காரணத்தை கொண்டு நீங்க சோர்வுக்குள்ள போக மாட்டீர்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியானவரிடத்திலிருந்து சரியான சத்தியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளுகிறீர்கள். எஸ் பிரதர், அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 7. எஸ் பிரதர் பிலிப். அது வாசிக்கிறமா? இருக்கிற கையில இருக்கிற கொஸ்டினை வாசிக்கிறேங்க, நானே வாசிக்கிறேன். யார் நம்மை பார்க்கிறது போல நாம் நம்மை பார்க்க வேண்டும். 2வது B7B, அவர் நம்மை பற்றி சொன்ன ஏதாவது 5 எழுதுக. வெரி குட். எஸ், ஆன்சர் சொல்லிடல. யாரு சொல்லணும்? கிரேஸ், யாரு சொல்லணும்? ஓகே, பாமாம் சிஸ்டர் சொல்லுங்க. யார் நம்மை பார்க்கிறது போல நாம் நம்மை பார்க்க வேண்டும்? பாமாம். தேவன் நம்மை பார்க்கிறது போல. வெரி குட், 5 மார்க்ஸ். அவர் நம்மை பற்றி என்ன சொல்லி இருக்கிறாரு? நாங்க தேவ வசனத்தை அறிந்தபடியால் தேவரா இருக்கிறோம். வெரி குட், சூப்பர் சூப்பர். வேற? உப்பா இருக்கிறோம், வெளிச்சமா இருக்கிறோம். வெரி குட், வெரி குட். மற்றது அவர் செய்த காரியங்களை விட நாங்க பெரிய வெரி குட், வெரி குட். மேம், நீங்க தனியா ப்ரிப்பேர் பண்றீங்களா, ஏதோ டீமா பண்றீங்களா? நான் தான் தனியா. சூப்பர் சிஸ்டர். ஆமா, பிரமாதமான வெளிச்சத்துக்குள்ள வந்துட்டீங்க. ஆமா, இனிமே நீங்க பேசணும், சரிங்களா? உங்க சந்ததியாரை பார்த்து பேசணும். உங்க சொந்தக்காரங்க வெளியூர்ல இருக்காங்க, நான் நேர்ல பார்த்து பேச முடியாது, அவங்க போட்டோவை பார்த்து பேசுங்க. விசுவாசத்துல பேசுங்க, விசுவாசத்துல கிரியை செய்யுங்க. ஐ எம் சோ ஹாப்பி. பாருங்க, நாம் வாசிக்கிறேன். பேஜ் 94ல டாப்ல இருக்கு பாருங்க, 3வது லைன். தேவன் நம்மை எப்படி பார்க்கிறார் என்பதுதான் முக்கியம். தேவன் நம்மை எப்படி பார்க்கிறாரோ அப்படியே தான் நாமும் பார்க்க வேண்டும். தேவன் நம்மை பற்றி என்ன பார்க்கிறார்னா, நம்மை தேவர்களாக பார்க்கிறார். பாவங்களை மன்னிக்கக்கூடிய வல்லமை உள்ளவராக பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து செய்ததை விட பெரிய அற்புதங்களை செய்யக்கூடிய நபராக பார்க்கிறார். உப்பாக பார்க்கிறார், ஒளியாக பார்க்கிறார். இது நாலேஜ்ல மட்டும் இருக்கக்கூடாது. நான் ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு திருப்தி அடைஞ்சிடக்கூடாது. இதை என்ன செய்யணும்? உங்க மனசை மறுரூபப்படுத்துறதுக்கு இந்த 5 ஞாபகம் வைங்க. இயேசு என்ன சொல்லிட்டாருப்பா? யோவான் 20:23 சொல்லிட்டாரு, நான் பாவங்களை மன்னிக்கிறதுக்கு எனக்கு பவர் இருக்கு. வேற அவர் என்ன சொல்லிட்டார்? 2 பேர் ஒருமனப்பட்டா போதும். பேமாம் சிஸ்டர், ஏதோ ஒரு சிக்கல் வருது உங்களுக்கு, யாராவது துர்ச்செய்தி வருது, உடனே உங்க ஃப்ரெண்டை கூப்பிடணும். ஏமா என் கூட ஒருமனப்படுமா, நாம இந்த பிரச்சனையை பேசுறோம், சரிங்களா? இன்னாருடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, நம்ம 2 பேரும் ஒருமனப்படுவோம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், 2 பேர் ஒருமனப்பட்டார் பரலோகத்துல பிதாவினால் ஆகும். நீ ஆமேன் மட்டும் சொல்லு, கவனிச்சே ஆமேன் சொல்லு. அந்த நபரும் 2 பேரும் ஒன்னா சேர்ந்துருவாங்க. அருமையானவர்களே, இப்படித்தான் நாம் செயல்பட வேண்டும் என்று உங்களை வேர்ல்டு ஷேக்கராக தேவன் மாற்றிக்கொண்டு இருக்கிறார் என்று சொல்லவா, அல்லது மாற்றி விட்டார்னு சொல்லவா? மாற்றி விட்டார். வெரி குட், வெரி குட். ஐ எம் சோ ஹாப்பி. நம்ம எல்லாரும் மாற்றப்பட்டு விட்டோம்.
இதுக்கு அடுத்த லெவலுக்கு நம்ம எப்போ போவோம் சொல்லுங்களேன்? விசுவாசத்துல கிரியைகள் கிரியை செய்யும் செய்யும். கிரியை அற்புதம். செய்துங்க, சீக்கிரம் அடுத்த லெவல் போயிருவீங்க. அற்புதம். வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடும். கண்டிப்பா ஒரு சிலர் செய்றீங்க, எல்லாரும் செய்யுங்க. ஏதோ நம்ம நாலேஜை கேதர் பண்றதுக்காக நாம இந்த வகுப்பை நடத்தவில்லை. நீங்கள் எல்லாரும் வீராங்கனைகள், வீரர்களாக இருக்கிறீர்கள். எஸ் பிரதர். யார் நம்மை பார்க்கிறது? 8வது, இஸ்ரவேலர்கள் எதை புரிந்திருந்தால் கானானுக்குள் இலகுவாக பிரவேசித்திருப்பார்கள். ஜெயா சிஸ்டர் இருக்காங்களா? லிதா, அடுத்தது யார் சொல்லணும்னு சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க. வீடியோல இல்லாதவ சொல்லலாம். சலோமி இல்லாதவங்க சொல்லுங்க. நிலைமையை சரியாக புரிந்திருந்தால் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தில் இலகுவாக பிரவேசித்திருப்பார்கள். என்ன நிலையை புரிஞ்சிருந்தா? அவர்களுடைய இஸ்ரவேலர் அவர்களுடைய நிலைமையை. மற்ற யாரும் பேச வேண்டாம். கரெக்டா சொல்றீங்க சிஸ்டர். அவர்களுடைய நிலை என்ன? அவருடைய நிலைமை அவர்கள் பயந்து கொண்டிருந்தார்கள், தாங்கள் கானானுக்குள்ள போக முடியாது. அதையா புரிஞ்சிருக்கணும். தங்களுடைய நிலையை புரிந்திருந்தாலும் கரெக்டா சொல்லிட்டீங்க. அவருடைய நிலை என்னவாக இருந்தது அதை சொல்லுங்க. அவருடைய பெலன் எல்லாம் அவர்களை விட்டு போய்விட்டது. ஓகே, இன்னும் வீடியோல வராதவங்க யாராவது சொல்லுங்க. எல்லாரும் கவனிங்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தான். எல்லாருக்கும் தெரியும், கஷ்டமான கேள்வி இல்லை. யாராவது வீடியோல இது வரைக்கும் பதில் சொல்லாதவங்க யாராவது சொல்லுங்க. எதிராளி அவங்க தவறான காரியத்தை நோக்கி கொண்டிருந்தது. ஜெயசிஸ்டரா சொல்லுங்க. சொல்லுங்க. இஸ்ரவேலரை பத்தி அவைகளுக்கு பயம் இருந்துச்சு. இவைகளை பற்றி கேள்விப்பட்டு இஸ்ரவேல் மக்கள்ல தேவன் எப்படி நடத்தி வந்தாருன்ற காரியத்தை குறிச்சு இவர் தேவனை குறிச்சுதான இல்ல. இதுல இஸ்ரவேலர்கள் தங்களுடைய நிலையை சரியாக புரிந்திருந்தார். நிலை அவர்களுடைய கவனம் எல்லாம் இயற்கையான சூழ்நிலையிலே இருந்ததனால். வேற யாரு சொல்றீங்க? அவர்கள் தேவன் அற்புத அடையாளங்கள் தவறான காரியங்கள் செய்வார் என்றது இல்லாம அவர்கள் இயற்கையானதை நினைச்சு கொண்டிருந்தார். இன்னும் தெளிவான பதில் சொல்லுங்க. கட்டுப்படுத்தினார்கள். கானானியர் பயந்து போயிருக்கிறார்கள். கானானியர் இஸ்ரவேலரை பார்த்து பயந்து போயிருக்கிறார்கள் என்றது இஸ்ரவேலர் அறியவில்லை. சொல்றாதானே யுத்தம் பண்ணி தேவன் என்றதையும் அவர்கள். நான் சொல்லட்டா பாஸ்டர்? சொல்லுங்க. காலேப் யோசுவா அவர் 2 பேரும் விசுவாசிச்சது மாதிரி இவையால் அதை நம்பவில்லை. வெரி குட். நான் சரியான பதில் சொல்றேன் பாருங்க. காலேப் யோசுவா தங்களை பற்றி புரிந்திருந்தது போல அவர்கள் புரியல. அவர்கள் என்ன புரிந்திருந்தார்கள்? அவர்கள் நமக்கு இறையாவர்கள். அதுதான் அவர்களுடைய இஸ்ரவேலர்கள் தங்கள் நிலையை அறியவில்லை. என்ன நிலையை அறியல? எப்பா நமக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு, நம்ம சாதாரண ஆள் கிடையாது, நம்ம எளிதாக பிடித்து விடலாம். தங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கிறதே அறியவில்லை. ஐயோ நான் மார்க் போயிட்டேன், எனக்கு தப்பா எழுதிட்டேன், அப்படி யோசிக்காதீங்க. அந்த சத்தியத்தை அறியுங்க. நம்ம இப்பதான் சொன்னோம், பேமம் அழகா சொன்னாங்க. நம்ம என்ன அறிஞ்சிருக்கிறோம்? நாம் தேவர்களாக இருக்கிறோம். மற்றவருடைய பாவங்களை மன்னிக்கிறது எனக்கு பவர் இருக்கு. நாம் எப்படி இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து செய்ததை விட மிகப்பெரிய இந்த நாலேஜ் அவர்களுக்கு இல்லை. தங்கள் நிலையை சரியாக புரிந்திருந்தால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் பிரவேசிப்பது அவர்களுக்கு மிகவும் எளிதான காரியமாக இருந்திருக்கும். சொல்லுங்க சிஸ்டர். ஃபண்டமெண்டலா பார்த்தா பாஸ்டர், தேவன் வாக்குத்தத்தம் ஆல்ரெடி கொடுத்துட்டாரு. இந்த தேசத்தை உங்களுக்கு தந்துட்டேன்னு காலேப் சொல்றீங்களோ. அப்ப இதுல இன்னொருக்கா ஃபண்டமெண்டலா யோசிச்சு பார்த்தா அந்த விசுவாசம் இந்த மற்ற இஸ்ரவேலருக்கு வரையில்லை. அதுதான் சொல்ல. அதான் தாங்கள் எந்த நிலைமையில தேவன் உயர்த்தி வைத்திருக்கிறார், தங்களுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு என்பதை அறியவில்லை. அவர்களுடைய அவங்க தங்க நிலையை அறியல. இந்த பிரச்சனை அருமையானவர்களை இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது மாத்திரமல்ல, ஏதேன் தோட்டத்துல இதான் பிரச்சனை.
முதல் பெற்றோர் ஏன் தேவனை தவிர்த்தார்கள், ஏன் ஓடி ஒளிந்தார்கள்? தங்கள் நிலைமை தெரியல. ஐயா இல்ல, தேவனுடைய அன்பு மாறவில்லை, அந்த உறவை மாற்றிக்கொள்ள மாட்டார் என்கிற நாலேஜ் இல்லை. இதே பிரச்சனை தான் இளையகுமாரனுக்கு. எங்க அப்பாவால என்னை நேசிக்க முடியாது, நான் பன்றி மேய்க்க போறேன்ட்டான். இன்றைய கிறிஸ்தவத்துக்கும் இதான் பிரச்சனை. யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறார்களோ அவர்கள் மேல தேவன் பெரிய பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார் என்கிற நாலேஜ் இல்லை. அவர்களை முற்றிலுமாக தகுதிப்படுத்தி விட்டார், முற்றிலுமாக வல்லமைப்படுத்தி விட்டார் என்கிற நாலேஜ் எத்தனை பேருக்கு இருக்கு? We are fully qualified as well as we are fully empowered. இதைத்தான் யோசுவாவும் காலேபு அறிஞ்சிருந்ததுனால நம்மளாலும் அறிய முடியும். அருமையானவர்களே, மாற்று கருத்தே கிடையாது. பைபிள்ல நிறைய உதாரணம் இருக்கு. காலேபு யோசுவா மாத்திரமல்ல, வேற யாரு? பவுலு, சீலா, பேதுரு, டேனியல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இவங்கெல்லாம் இதை அறிஞ்சிருந்தாங்க. தங்களை பற்றி அறிஞ்சிருந்தாங்க, தங்கள் தேவனை பற்றி அறிந்திருந்தார்கள். தங்கள் தேவன் இவன் சொல்ற என்னிடத்துல உள்ளதை நான் தருகிறேங்கிறான். அப்ப தேவன் எனக்குள்ள என்னவா இருக்கிறாரு, எனக்கு என்னெல்லாம் கெப்பாசிட்டி இருக்கு என்பதை பேதுரு அறிந்திருந்தான். இன்னைக்கு சபையில என்ன கலைய விதைச்சிட்டாங்க? ஆண்டவரால ஒன்னும் நேசிக்க முடியாது, ஏனென்றால் நீ இந்தந்த காரியத்தெல்லாம் செய்யல, நீ இந்தந்த காரியத்தெல்லாம் செய்யற. இப்படி அதனாலதான் சொல்றேன், சபையுடைய மெயின் அஜெண்டாவே உங்களுடைய விசுவாசமாகிய கப்பலை நாசப்படுத்துறது தான். எப்படி இருக்க வேண்டிய கிறிஸ்தவம் எப்படி இருக்கு பாருங்க. இயேசு கிறிஸ்து செய்ததை செய்தாலே போதுமே, உலகம் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கு பாருங்க. 3.5 ஆண்டுகள் அருமையானவர்களே சீஷர்களுக்கு பிரசங்கம் பண்ணுவது எப்படின்னு கற்றுக் கொடுக்கல. ஜபம் பண்ணுவது எப்படி என்று ரொம்ப கற்றுக் கொடுத்தல. ஒரே இடத்துல சொல்றாரு பரமண்டலங்கள். ஆனால் எதை கற்றுக் கொடுத்தார் 3.5 வருஷமும்? அற்புத அடையாளங்களை எப்படி செய்வது என்பதுதான் கற்றுக் கொடுத்தாருங்க. ஆனா எப்படி இருக்கும் பாருங்க இல்ல. ஓகே, கர்த்தர் நல்லவர், நம்மை உருவாக்கி விட்டார். சொல்லுங்க, என்னை உருவாக்கி விட்டார். ஆமா, அவர் செய்ததை நான் செய்வேன். சொல்லுங்க, அவர் செய்ததை நான் செய்வேன். உங்களுக்குள்ளே சொல்லுங்க, அதை விட பெரிய அற்புதங்களை செய்வேன். நாமே நல்லேலியா. எஸ் பிரதர், நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடும். இஸ்ரவேலர்களின் கவனம் எல்லாம் எதில் இருந்ததினால் தங்களுக்கு தாங்களே 40 ஆண்டுகள் தாமதப்படுத்தினர். சொல்லாதவங்க சொல்லுங்க, உங்க பேரை சொல்லிட்டு சொல்லணும். இது வரைக்கும் சொல்லாத ரஞ்சனி சொல்லுங்க. ரஞ்சனி சொல்லுங்க. அவர்கள் அங்கே வாழ்ந்தவர்கள உருவ அளவையும் அவர்கள் ராஜ்யத்தையும் பார்த்தனர். தேவனுக்கு கீழ்ப்படியதை விட்டு அவருடைய கவனம் எல்லாம் இயற்கையான சூழ்நிலை இருந்தனால் தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதில் 40 ஆண்டு காலம் தாமதப்படுத்தினர். அவர் கரெக்டான பதில் சொல்லிட்டீங்க. வெரி குட். இஸ்ரவேலர் கவனம் எல்லாம் எதிலே இருந்தது என்றால் அங்கே இருக்கிற சூழ்நிலைகளிலே. வாசித்துறேன், பேஜ் 96 செகண்ட் பேராகிராஃப் பாட்டத்தில் இருப்பாருங்க. தேவனுக்கு கீழ்ப்படிவதை விட்டு அவருடைய கவனமெல்லாம் இயற்கையான சூழ்நிலையில இருந்ததினால் தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதில் 40 ஆண்டு காலம் தாமதப்படுத்தினர். அவர்கள் தேவனை மட்டுப்படுத்தினர். ஓகே, கடைசி கொஸ்டின் போயிடலாம். உபத்திரவங்களை அல்லது எதிர் சூழ்நிலைகளை எதிர்கொள்ள முடியாத அளவிற்கு பலவீனமாக இருப்பது என்ன அறிகுறி? இதுவரை சொல்லாதவங்க யாராவது பெயர் சொல்லி சொல்லுங்க. உபத்திரவங்களை அல்லது எதிர் சூழ்நிலைகளை எதிர்கொள்ள முடியாத அளவிற்கு பலவீனமா இருப்பது என்ன அறிகுறி? தேவனிடத்தில் உறவு இல்லாத. வெரி குட் சிஸ்டர், வெரி குட், கரெக்டா சொல்றீங்க. அவ்வளவுதான். நான் அதை வாசிக்கிறவா, பேஜ் 100 லாஸ்ட் பேராகிராஃப் பாருங்க. மனிதர்களை குறித்த பயமும் உபத்திரவத்தை குறித்த பயமும் நிறைய பேரை செயல் இழக்க செய்து விடுகிறது. உபத்திரவங்களை எதிர்கொள்ள முடியாத அளவிற்கு நிறைய பேர் பலவீனம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள்.
இது தேவனிடத்தில் உறவில் இல்லாததின் அறிகுறியாக இருக்கிறது. அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷனால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள். இப்படி அவர்கள் செய்யும் போது அவர்கள் தேவனை மட்டுப்படுத்துகிறார்கள். உபத்திரவங்களை அல்லது எதிர் சூழ்நிலை எதிர்கொள்ள முடியாத அளவிற்கு ஏன் பலவீனமாய் இருக்கிறார்கள் என்றால் தேவனிடத்தில் உறவின் இல்லாததின் அறிகுறிதான். பாருங்க, நான் உங்களுக்கு நல்ல ஒரு செய்தி சொல்றேன். நீங்கள் எல்லாரும் தேவனிடத்துல உறவுல தான் இருக்கிறோம் என்கிறதை ஞாபகம் வைங்க. எப்படி நான் அதை சொல்றேன்? நான் சொல்றேன் பாருங்களேன். இந்த கோர்ஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருந்தாலே நீங்க அவரோட உறவுல இருப்பீங்கன்னு அர்த்தம். நான் சொல்றதுனால வேற யாரோ சொல்றதுனால நீங்க இதுல ஜாயின் பண்ணிருந்து இன்னும் உங்களுக்கு ஒரு பிடிப்பு இல்லை, அப்படி இருந்தா உறவுல பலவீனமா இருக்கிறீங்க. ஆனா நீங்க வாஞ்சையோடு வந்திருக்கீங்க, உறவுல இருக்கீங்க. நம்பர் 1. நம்பர் 2, நீங்க ஞாபகம் வைத்துக்கணும். இந்த கொஸ்டின் வரும், பிசாசு கேட்பான், ஆண்டவர் உன் கூட இல்லைம்மா, உன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாராங்கிற டவுட்டை தருவான். இதுக்கு பாருங்க, நீங்கள் ஐம்புலன்களினால் அறிய வேண்டியதில்லை, இதை வார்த்தையின் மூலமாக தான் அறிய வேண்டும். வார்த்தை என்ன சொல்லுகிறது? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும். இதை நாம இந்த நாள்ல இருந்து இன்னொரு லெவல்ல சீரியஸா எடுக்க போறோம். எந்த சூழ்நிலையிலும் அவர் என்னை விட்டு விலக மாட்டார், என்னை கைவிட மாட்டார். ஒன்ஸ் சேவ்டு இஸ் எவர் சேவ்டு சொன்னார் பாருங்க. நீங்க ரட்சிக்கப்பட்ட போது இருதய கதவை திறந்து கொடுத்தீங்க, உள்ள வந்து வாசம் பண்ணுகிறார். நீங்க இந்த உலகத்துல இருக்கிற கடைசி மூச்சு விடு வரைக்கும் அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார்ங்கிற சென்ஸோட வாழணும். எப்போ வேணாலும் சரி. யாராவது அபியூஸ் பண்ற நேரத்துல நீங்க அந்த வெப்பனை கையில எடுக்கணும். அவர் தான் சொன்னாரு, அவர் என்னை விட்டு ஒருபோதும் விலக மாட்டார். அப்போ என்ன நடக்கும்னா உங்களுக்கு இந்த சந்தேகம் வராது, நான் தேவனோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறேனா இல்லையாங்கிற சந்தேகம் வராது. வெரி குட். அப்படியே நீங்க ரிசீவ் பண்ணுங்க. பிதாவே, உமக்கு நன்றி அப்பா, வேதத்தில் உள்ள மகத்துவங்களை எங்களுக்கு கற்றுத்தர நீர் வைராக்கியமா இருக்கிறதற்காக நன்றி. எனவே எங்கள் ஒவ்வொருவருக்கும் உம்மை அறிகிற அறிவிலை நாங்கள் வளருவதற்கு தனியாத தாகத்தையும் பசியையும் நீர் தந்ததுக்காக நன்றி. மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல உம்மை அறிகிற அறிவிலை வளருவதற்கு, உம்முடைய வார்த்தையை தியானிப்பதற்கு அந்த தாகத்தை நீரே தந்தீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். நீர் ஒவ்வொருவருக்கும் வைத்திருக்கிற ஒரு சமாதானம் நிறைந்த எதிர்காலத்திற்காக நன்றி, ஆரோக்கியமான எதிர்காலத்திற்காக நன்றி. இவர்களை கொண்டு நீ செய்ய போற காரியம் பயங்கரமா இருக்க போறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென்.